தெரிஞ்சு பாருங்க ஒரு மலை. சிவலிங்கத்தை மட்டும். ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இங்கேருந்து ஒரு 115 கிலோமீட்டர்ஸ். இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இடத்தோட பேர் என்னன்னா மலப்பாக்கொண்டா. இதை பற்றி போகிற வழியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு. அங்கே போய் என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கலாம். தட்ஸ் ஆல். இங்கேருந்து கிளம்புற மணி எத்தனை அப்படின்னா 5 o'clock. போக எப்படியும் ஒரு 2 hours இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் போகிற வழி எப்படி இருக்குன்னு. இது 3 ஸ்டேட்ஸை கனெக்ட் பண்ணுது: ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா. ஸோ 3 ஸ்டேட்டுக்கு போகிறோம். நான் இப்போ பெங்களூர்லேருந்து கிளம்புறேன். ஓகே, ரைடு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து 105 கிலோமீட்டர்ஸ் காட்டுது ஆக்சுவலாக. எதுக்கு அந்த வார்த்தையை நான் சொன்னேன்? ஓகே, ஃபைனலி ஹைவேஸ்க்கு வந்தாச்சு. சிட்டி. ஸோ இங்கேருந்து 96 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 2 hours போயிடலாம் போல. பார்க்கலாம் என்னதான் காட்டுதுன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு அங்கே போய் என்ன இருக்கு போகிற வழியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹைவேஸ் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்மூத்ஃபுல்லாக போயிட்டு இருக்கேன். எவ்வளோ வண்டி இப்பதான் கொஞ்சம் கிளியரா இருக்கு. காரு ஐயோ முதலே கிளம்பி இருக்கோ என்னவோ தெரியல. நான் கொஞ்சம் மார்னிங் அந்த டைம் போலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். சூரியன் வந்து விட்டது. ஆனா பெங்களூர் அங்க கொஞ்சம் வர 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 நார்மலா இருக்கு. அங்கெல்லாம் கொஞ்சம் கிளவுட்ஸ் சூப்பரா இருந்துச்சு வரும்போது. எங்க பார்க்க விட்டாங்க, கூட்டமா இருக்கு ஃபுல்லா. இன்னும் 73 கிலோமீட்டர்ஸ் போகணும். நம்ம போயிட்டே இருக்க அந்த வாரம் கூட்டால. டிராபிக் இல்லையோ மார்னிங் ரோட்ஸ் ஆர் பெஸ்ட்டுங்க. அந்த வெளிச்சம் இந்த ரோட்ல போட்டுட்டு அந்த போற இது இருக்கு பாருங்களேன். Drive slow. Okay, follow the rules. டிராஃபிக் 200 கிலோமீட்டர் டிராஃபிக் இருக்குன்னு அவங்க போட்டிருக்காங்களே. 200 கிலோமீட்டர்ல 200 மீட்டர். ஐயோ, பின்னாடி ஒரு கார் வரான். எப்படி அவனை டோகல் பண்ணிட்டு போவேன். ஆஹா, எப்படிங்க ரோடெல்லாம் திருப்பி விட்டுருக்கான். ஆஹா, எரிச்சலுங்க அது. எப்படி போகணும் தெரியலையே. சரி போவோம், என்ன இருப்பது. அந்த வழியா போனாங்க. அது அந்த பக்கம் டேர்னிங் என்னமோ ஊர் இருக்கு என்னமோ. ஓகே, பார்க்கலாம். மேப் இப்படிதான் காட்டுது. இப்படியே போவோம். இந்த கேப் எடுக்கக்கூடாதோ? ட்ரை பண்ணலாமே. ஓகே, இன்னும் அங்க இருந்து வந்துட்டே தான் இருக்காங்க ஆட்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வெயிட் பண்றாங்க. நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். நிறைய ரைடர்ஸ் இருக்கிறாங்க அங்க. இன்னும் ஐயோ ஏங்க இப்படி போட்டு வச்சிருக்கான்? இதுக்குதான் ரீசன் இருக்கும். இது ஒரு நாள் போட்டுச்சு. ஓகே, இதா இருக்கு அந்த ரோட் வியூஸ் ஃபுல்லாவே பக்காவா இருக்கு. காலையிலன்னா நான் எப்படி இந்த பக்கம் வந்ததே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கடைசியா மூணார் போனதுன்னு நினைக்கிறேன். மூணார் போகும்போது இந்த ரோடு எடுத்தது. அதுவும் மார்னிங்னா விடிய காலையில இருட்டா இருந்துச்சு பாருங்க. ஃபேக்டரி ஃபுல்லா பச்சை ரோடு. ஏதோ ஒன்று எரிஞ்சு போயிருக்கு. ஓகே, ஆட்டோவா காரான்னு தெரில. ஸோ ஒரு ஃபேக்டரி ஏதோ இருக்குது. என்ன ஃபேக்டரி தெரியலையே. பக்கத்துல போய் பார்க்கலாம். ஓகே, ரோடு க்ளோஸ் வந்துருச்சுனால டிராஃபிக் ஆரம்பிக்கும். நம்ம முன்னாடி வந்தனால டிராஃபிக் இல்லை. தான் முன்னாடி போறவங்க கிட்ட டிராஃபிக் இருக்கு. அவ்வளோதான். சோழகிரி, கிருஷ்ணகிரி.
நம்ம சோழகிரியும் போல கிருஷ்ணகிரியும் போல. பட் அந்த ரோடு எடுக்கிறோம். இந்த பக்கம் திரும்பினா ஒரு 12 மினிட்ஸ் ஸ்லோவர் காட்டுது. எனக்கு இதுக்கு மேலேயும் லேட்டாக போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுலேயே போகலாம். அப்படி போனால் ரோடு நல்லா இருக்குமோ ஒரு தாட் என் மண்டைக்குள்ள இருக்குது. பட் தாட்டை வச்சு என்ன பண்றது? ஃபாரஸ்ட் ஏரியா கோ ஸ்லோன்னு போட்டு அங்கே ஒரு போர்டு பார்த்தேன், யானை வரும்னு. யானை கிராஸ் பண்ணணும். பட் இங்கெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்லலாம் சூப்பராக இருக்கு ரோடு. மேலே செக் போஸ்ட்லாம் இருக்கு. நைட் டைம் கிராஸ் பண்ணுவோம். ஸ்லோ ஃபார் வைல்ட் லைஃப். ஓகே, இப்போதான் வயசரை திறக்கிறேன். வாடி நல்லா இருக்கு இந்த ரோடு. இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் தெரியல. ஸோ கர்நாடகா தாண்டி தமிழ்நாடை தாண்டி ஆந்திரா போய் ஏதோ இந்த ரோடே கவர் ஆகுது. சம்திங் போய் பார்க்கலாம் என்ன மேலே என்ன இருக்குன்னு. எப்படி நான் போக 8 மணி ஆயிரம் நினைக்கிறேன். மேலே என்னதான் இருக்கு, அது மேலே தானா இல்லை தரையா, போய் பார்க்கலாம். ஒரு வழியா லோக்கல்ஸ்ட கேட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. ரோடு சும்மா சொல்லக்கூடாது, பக்காவா இருக்கு. இதெல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கா என்னமோ தெரியல. சிரிச்சுக்கிட்டே வர சிரிச்சுக்கிட்டே அப்புறம் ஸ்வீட் பேக்கரா? ஏ பச்சை 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 முருகனா? தமிழ் வாசிக்க தரலங்க. ஐயோ, பச்சை முருகன் டெம்பிள் அந்த பக்கம் இருக்கான். ஆக்சிடென்ட் ஜோன், விபத்து பகுதி. அங்கங்க குட்டி குட்டி ஊரா இருக்கு. ஒரு நேரம் ஆச்சு, இன்னும் அந்த இடத்துக்கு போகவில்லையே. இன்னும் அரை மணி நேரம் காட்டுது. ரோடு சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா டென்ஸ்டா ஃபாரஸ்ட் ரோடு தான். அனிமல்ஸ் அவ்வளோ இல்லை, அவ்வளோவெல்லாம் இல்லை, இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் இங்க எல்லாம் மக்கள் நடமாடிட்டே தான் இருக்காங்க. அங்கிட்ட எங்கிட்டும் சும்மா போகும்போது எங்க போறீங்க அப்படின்னு கேட்குற ஆள்லாம் இருந்தாங்க. என்ன லோக்கல்கிட்ட கேட்டு தான் வந்தேன். அவங்க எதுவும் இது இருந்துச்சுன்னா சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் எங்கே போனாலும் லோக்கல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே போகாதீங்க அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசியாக ஒகேனக்கல் போகும்போது அப்படிதான். நாங்கள் சும்மா டீ கடையில் டீ குடிக்க நின்னோம். டீ குடிக்க நிற்கல அப்படின்னா நாங்கள் வண்டி எடுத்து நேராக பாஞ்சிருக்கோம். அவ்வளோதான் நான் இருக்கோம். அது என்னத்த சொல்றது, எதுக்கு அப்படி பார்த்துட்டு இருந்தாரு தெரியலையே. இது ஊரு மேல சூப்பரா இருக்கு. யாருமே வரலங்க, நான் மட்டும் வந்திருக்கேன். சுத்தி நல்லா இருக்கு, தனியா அப்படி ஒரு ரைடு. பா வியூவை மட்டும் பாருங்க. ஃபுல்லாவே அப்படிதான் போல இனிமே ரோடு. ஆமா, ஃபுல்லா எனக்கு தான் அப்படிதான் காட்டுது. ஒருத்து. ஆனா நான் எங்க இப்பதான் யோசிக்கிறேன், எந்த பக்கத்துக்கு நான் மேப் போட்டேன் அப்படின்னு. நான் இங்க வந்த பிறகு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நெண்ணெல்லாம் பாக்குற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. வந்தமா ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்க வேண்டியதான். தப்பு பண்ணிருந்தா அந்த ரோடு அங்க போய் என்ன காட்டுதுங்கிறத நம்ம பாத்துக்கலாம். ஒரு தாட்லயே போயிட்டு இருக்கேன். யாருமே இல்லைங்க, தனியா போயிட்டு இருக்காங்க.
ஆ, என்னது 5 கிலோமீட்டரு? பள்ளி கரெக்டா வாசலாம் தெரில, பார்க்கலாம். ஸ்ட்ரைட் டிரைவிங், அது ஃபுல்லா ரோடு நல்லா போட்டிருக்காங்க. மேலே பூச்சா அடிக்குது, அடிச்சிடக்கூடாது. ஓகே, என்னதே தெரியல அதெல்லாம். ஓ, அது எரிக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க. அது தனியா. நல்ல வேலை நான் கொஞ்சம் வெளிச்சதுக்கு அப்புறம் அந்த நைட் தான் எனக்கு கொஞ்சம் ஐயோ என்ன இருக்க போதோ என்ன இருக்குமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஒகேனக்கல் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு, இருட்டா இருந்தாலும் ஐயோன்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்தோம். ஏன்னா தெரியல ரோடு எப்படின்னா தெரியாது எங்களுக்கு. ரோடு எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரிதான் காலையில. ஆனா அப்பா, ஐயோ காட்டு பாதைன்னு போட்டிருக்க, பயமா இருக்கு எனக்கு. போலாம் வாங்க, போலாமா தெரியல, போலாம். ஒரு கேம்ப் இருக்கான், மெதுவாவே போவோம். பெங்களூர்ல இருந்து பக்கத்துக்கு இப்படி ஒரு ஏரியா இருக்குதா, உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான். எதை நேச்சரா தான். வெறும் 105 கிலோமீட்டர் நான் இருந்த ஏரியால இருந்து, எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து, பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து 105 கிலோமீட்டர் தான். போயிட்டே இருக்கோம். அதான் ஏறுதுன்னு நினைக்கிறேன், வண்டி முக்கத்தை பார்த்தாலும் தெரியுது. தெரிஞ்சு பாருங்க ஒரு மலை, அதெல்லாம் போனவான்னு தெரியலையே. நான் சும்மா குத்துமதிப்பா சொல்றேன், ஏன்னா அங்க ஒரு சிவனோட அந்த சிவலிங்கம் சொல்லுவாங்க தெரியுமா, சொல்லுவாங்கல்ல, அதுதான் அங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ மேபி அதான் இருக்கலாம், பார்க்கலாம். பட் அவ்வளோ தூரம் அது இல்லைங்க, அது இல்லைங்க, அவ்வளோ தூரம்லாம் இருக்கு. பார்க்கலாம், போகும்போது தான் தெரியும். அதுதான் நினைக்கிறாங்க. ஆமா, இந்த ரோட போய் அங்கதான் போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஐயோ பயமா எனக்கா, ஐயோ குட்டி குட்டி குருவியா போகுது. என்ன போட்டிருக்கீங்க, தமிழ்நாடு எல்லை முடிவு. ஓகே, தமிழ்நாடு எல்லை முடிவு, இதோட தமிழ்நாடு முடிஞ்சு இப்ப போறது ஆந்திராவா கர்நாடகா, ஆந்திராவா தான் இருக்கும். ஆமா, இங்க இருந்து ஆந்திரா ரோடு. இந்த ரோடு டிஃப்ரெண்டா இருக்க, வெள்ளையா இருக்குல்ல, கொஞ்சம் வைடா போட்டா நல்லா இருக்கும். மாடு மாடு பெரிய பெரிய கொம்பு இருக்கு, மாடு அம்பட்டுக்கும் பெரிய பெரிய கொம்பு, முட்டுச்சுன்னா அவ்வளவுதான் டேய். ஓகே, ஆந்திரா வந்துட்டோம். மேப்ல பாஷையெல்லாம் மாறிடுச்சு, அந்த இடத்தோட பாஷையெல்லாம். ஓகே, சத்தியமா இப்படி ஒரு வியூவை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்படி ஒரு வியூவை நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எப்படி இருக்கு பாருங்க. நல்ல வேலை காலையில வந்தேன், இதெல்லாம் நேரத்துக்கு நான் போயிருப்பேன் இதெல்லாம் பார்க்காத அந்த சைடு. The gods welcomes you. வந்தாச்சுங்க,
இப்பதான் ஏறுது மலை. வா 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 வா. ஒரு மலை காட்டினல கீழ இருந்து, அதுதாங்க அங்கதாங்க போறோம். ஃபைனலி ஐ ரீச்ட். அப்படியே சொல்லிட்டேன் ரீச்னு. இவ்வளோ நேரம் எடுத்து வைக்க இங்கேருந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. இதான் ஒரு வியூ. இங்கேருந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. அது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஸோ இதுக்கு மேலே போகலாமான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது அந்த இடத்துல, ஏறி போகிற மாதிரி இருக்குது. பட் ஏறிட்டா எப்படி இறங்குறதுன்னு தெரில. குழப்பம், ஃபுல்லாக குழப்பம்தான். ஒருத்துங்க பிளேஸு அமைதியாக இருக்குது, யாரும் இல்லை, ரொம்ப கூட்டமாக இல்லை. யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கூட்டமாக இல்லை, ஒருத்தன்னு சொல்லுவேன் இந்த பிளேஸ். ஆனால் இன்னும் என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னு தெரியல. இந்த இடத்துலையே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம். பட் ரொம்ப அமைதியாக, குருவி கூவுற சத்தம் எல்லாமே ஒரு நிம்மதியாக இருக்குது. எதுக்கு இந்த இடத்துல கோவில் கட்டி விட்டுருக்காங்கன்னா இந்த மாதிரி நிம்மதியாக இந்த உட்காரத்துக்கு ஒரு இடமும் இருக்குது. வா, சூப்பராக இருக்குல்ல. உண்மையில மலைப்பாக்கொண்டா இந்த ஏரியாவுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு இந்த மாதிரி டைமில் மார்னிங்கே வந்தீங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இருக்காது, ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி பேர்ட்ஸ் கேட்குதான்னு தெரில, சூப்பராக இருக்குது உண்மையில. ஓகே, மேலே என்ன தான் இருக்குது, எப்படி தான் இருக்குன்னு போய் ஒரு ரிஸ்க் எடுத்துட வேண்டியதான். என்ன பண்ணுறது, இருந்தாச்சு. ஜஸ்ட் என்ன இருக்குன்னு மேலே போய் பார்க்கலாம் போகிறாங்க. பட் இந்த ரோட்டில் கடைசியாக மூணாரில் ட்ரெக்கிங் போனது, அந்த ஒரு ஐயோ என்ன மலை அது, அதுக்கு நேம் இல்லை, பட் அது ஒரு ட்ராவலர்ஸ் ட்ரைப்ங்கிற ஒரு அவங்க இருந்து கூப்பிட்டு போனாங்க. அங்கேருந்து கொல்லி ஹில்ஸ் எல்லாம் எங்களுக்கு காட்டினாங்க. ஓகே, நான் ஏறுறேன். இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது. இறங்கும் போது செத்துருவேன்னு நினைக்கிறேன். லுக், ஆல்ரெடி ஹைட்டில் வந்திருக்கிறோம், இதோட ஹைட்டாக போகிறோம். இங்கே எப்படி போகிறது? ஓகே, திரும்பினா திரும்ப கீழெலாம் இல்லை. அம்மா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துலலாம். விழுந்தால் அடிப்படும், அவ்வளோதான். எஸ், ரொம்ப பெரிய ட்ரெக்கிங்லாம் இல்லை, ரொம்ப பெரிய ட்ரெக்கிங் தானோ. எஸ் எஸ், ஏறிட்டேன் ஏறிட்டேன். இன்னும் இருக்கு. ஓகே, கீழேருந்து வர்றதுக்குள்ளே மூச்சு வாங்கிட்டு ஒரு பக்கம். பட் இட்ஸ் ஒர்த் இட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ். இதுக்கு மேலே சிவலிங்கம் இருக்கு, போய் அதை ஒரு லுக் விடலாம். ஓ, ஸோ சிவலிங்கம் பக்கத்தில் இருக்கிறேன்.
இங்கேருந்து இதுதான். ஆக்சுவலாக எல்லாமே கவர் பண்ணிட்டேன். பட் இந்த சிவலிங்கத்தை மட்டும் இப்படி எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, மறுபடியும் இங்கேருந்து அங்கே இறங்கணும் கீழே. காடு ஓகே, இருக்கிற ரொம்ப டஃப்பான ஜாப் இப்போ இதுதான். என்னென்னா இறக்கம் இறக்கம் இறக்கம். ஒரு வழியாக வந்துட்டேன். எஸ், யா. அப்பா, பட் மேலே வியூ இவ்வளோ ஒர்த்து. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போய் பார்க்குறது உண்மையிலே ஒருத்தான ஒரு வியூ தாங்க. எஸ் 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 எஸ், ஓடு 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 ஓடு. அப்பா, வந்தாச்சு. ஆக்சுவலாக அந்த கோயில் வந்து மகா சிவராத்திரிக்கு ரொம்ப ஃபேமஸாக. மலப்பா கொண்டா அப்படின்னாலே, மலப்பானாலே சிவனா, கொண்டானா ஹில்ஸா. நம்ம இதை பற்றி பார்க்கலாம். கோயில் வந்து சொன்னால அதே மாதிரி மகா சிவராத்திரி அப்போ இந்த மாதிரி அமைதியெலாம் இருக்காது, கூட்டமாக இருக்கும். பக்தி வாங்குறவங்க வருவாங்க மெயினாக. ஸோ எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைனாலும் நம்பிக்கை இருக்கவங்களுக்காக சொல்கிறேன். உண்மையில பியூட்டிஃபுல் பிளேஸ் இது, வரலாம். ஓகே, கிளம்பியாச்சு. ஓகே, மீண்டும் பெங்களூர் கிளம்பியாச்சு. உண்மையிலே ஒரு எப்படி சூப்பரான அனுபவம் தாங்க இது. நல்லா இருந்துச்சு, அமைதியாக. கூட்டம் இதுக்கு மேலே கூட்டம் வரும் நான் நம்புறேன். ஏன்னா இப்போ தான் அவங்க கோவில் எல்லாமே திறக்கிறாங்க. இந்த டைமுக்கு அப்புறம் மணி எத்தனை இப்போ 9 மணிக்கு கரெக்டாக 9, 8:30க்கு நீங்கள் வரலாம். 8:30க்கு வந்தால் நீங்கள் கோவிலுக்குள்ளே போகணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். வந்து மேலே மட்டும் இருந்து சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படியே அமைதியாக இவ்வளோ நேரம். ஸோ இப்போ மறுபடியும் மீண்டும் பெங்களூர் கிளம்பியாச்சு. ரோட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. வரும்போது நான் இப்படி வரல, வரும்போது வந்த வழி வந்து வேற இடம், சோழகிரி அந்த ரோட்டுக்கு நான் திரும்பல. இது என்னன்னா ஐயோ என்ன வேற இடத்துக்கு கூட்டு போகுது இது. என்ட்ரன்ஸ்ல போட்டிருக்கு எலிஃபென்ட் கிராசிங் சவுண்ட் பார்த்து போகிற மாதிரி போட்டிருக்கு. வரும்போது இப்படி இருக்கு நான் சத்தியமா எதிர்பார்க்கறேன். சரி, போகும்போது நல்லா இருந்துச்சா, வரும்போது எப்போ போல ஐயோ தான் வருவேன். பட் வரும்போது ரோடு வாவ். வீட்டுக்கு தான் போறேனா இல்ல மறுபடியும் வேற எங்கேயும் போறேனான்னு தெரியலையே. தெரியல, போவோம். அவனை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. பெங்களூர் என்டர் ஆன டிராபிக் எப்பா பாருங்க. ஐயோ இவ்வளவு நேரம் நல்லா இருந்துச்சு. பெங்களூர் வந்த உடனே டிராபிக்ங்க. வெயில் வேற அடிக்குது, என்னன்னு தெரியலையா. ஓகே, ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு காலைல கிளம்பி வந்தாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. மீண்டும் ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய்.